வணக்கங்க. இந்த வீடியோவில் 7 கப் கேக்கு எப்படி செய்யறங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் துருவிய தேங்காய், 3 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அரை கப் நெய் சேர்த்துக்கோங்க. அரை கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். எல்லாம் கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இது அடுப்பில் வச்சதுலேருந்து நீங்கள் கலந்துக்கிட்டே தாங்க இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட இது அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 ஏலக்காவை எடுத்து 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கலக்க கலக்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகிக்கிட்டே வரும். நெய்யில் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு வந்தோடனே அரைச்சி வச்ச ஏலக்காயை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பதம் கரெக்டுங்க. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பு போட்டு கலந்துட்டு நம்ம ஒரு நெய் தடவின தட்டில் இதை கொட்டிக்கலாம். ஸ்பூனால் மேல் பகுதி நல்லா ஒரே சீராக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும். இப்போ கத்தியில் நம்ம இது பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான 7 கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.